அன்புக்குரியவர்களே, கண்ணீர் என்பது மனிதனுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது அவன் அழுகிறான் என்று உலகம் சொல்லுகிறது. இந்த கண்ணீருக்கு பதில் இல்லையா? இந்த கண்ணீருக்கு ஒரு முடிவு இல்லையா? இந்த கண்ணீர் கேட்கப்படுமா? இல்லை என்றால் இந்த கண்ணீரினால் பலன் இருக்கிறதா என்று நீங்கள் நினைக்கும் பொழுது அந்த கண்ணீரை நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே ஊற்றுவீர்களானால் ஆம், பலன் இருக்கிறது. மனிதனுக்கு முன்பாக நீங்கள் எவ்வளவாயினும் கண்ணீர் வடித்து பாருங்கள், உங்களோடு சேர்ந்து சில மணித்தியாலங்கள் துக்கப்படுவார்கள், சிலர் 2-3 நாட்கள் துக்கப்படுவார்கள், சிலர் சில காலம் துக்கப்படுவார்கள். ஆனால் எல்லாருமே எப்பொழுதும் உங்கள் கண்ணீரை நினைக்க மாட்டார்கள். ஆனால் உங்களை தாயின் கருவிலே படைத்த தெய்வம் சொல்லுகிறார், உன் கண்ணீரை நான் என் துருத்தியில் சேர்த்து வைத்திருக்கிறேன். நீ என்னிடம் அழும் பொழுது, நீ என்னிடம் கண்ணீர் வடிக்கும் பொழுது நான் உன் கண்ணீரை பார்க்கிறேன், நான் உன் கண்ணீரை காண்கிறேன், நான் உன் கண்ணீரை எண்ணி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதுதான் மனிதனுக்கும் கடவுளுக்கும் உள்ள வித்தியாசம். அவன் உங்களை கண்ணீர் வடிக்க வைத்து பார்த்து உங்களோடு அழுதாலும் அடுத்த நேரம் சிரித்துவிட்டு போய்விடுவான். சிலர் நீங்கள் கண்ணீர் வடித்தாலும் அந்த கண்ணீரை பார்த்து சிரிப்பார்கள். ஆனால் உங்களை படைத்த தெய்வம் ஒருவர்தான். நீங்கள் அழும் பொழுதெல்லாம் அவன் உடைக்கப்படுகிறானே, அவனுடைய இருதயம் உடைக்கப்படுகிறதே, அவனுடைய சிந்தனைகள் உடைக்கப்படுகிறதே, அவனுடைய சரீரம் உடைக்கப்படுகிறதே என்று சொல்லி உங்கள் கண்ணீரை துடைப்பாராம். உங்கள் கண்ணீரை துடைப்பவர் மட்டுமல்ல, அவர் உங்கள் கண்ணீரை காண்கிறவராம். உங்கள் கண்ணீரை காண்கிறவர் மட்டுமல்ல, உங்கள் கண்ணீரை எண்ணுகிறவராம். உங்கள் கண்ணீரை எண்ணுகிறவர் மட்டுமல்ல, உங்கள் கண்ணீரை சேர்த்து வைக்கிறவர். நீங்கள் பரத்துக்கு செல்லும் பொழுது நீ இவ்வளவு கண்ணீர் வடித்தாயோ, போதும் போதும், நீ என் சுதந்திரத்துக்குள்ளே வா என்று உங்களை அணைத்துக் கொள்ளுவார். உங்களை தன் மார்பிலே வைத்து அணைத்துக் கொள்ளுவார். உங்கள் கண்ணீரை எல்லாம் துடைப்பார். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமும் 14ஆம் வசனமும் சொல்லுகிறது, அவர் எல்லா முகங்களில் இருக்கிற கண்ணீரையும் துடைப்பாராம். அப்படி என்றால் அவரிடம் நீங்கள் சொல்லி அழும் பொழுது உங்களை பார்க்காமல் இருப்பாரோ? இல்லை. He is looking at you. He is watching you. His eyes are on you. So do not be weary. Do not worry yourself for everything. Lay all your burden upon him. அப்பா, இதற்கு மேலே நான் என்ன செய்வது? கண்ணீருக்கு மேலே கண்ணீர் தருகிறார்களே, கண்ணீரை பார்த்து கூட அடங்க மாட்டார்களோ ஆண்டவரே? நீதியை புரட்டுவதிலே ஓய மாட்டார்களோ? பொய்சாட்சிகளை பேசுவதிலே ஓய மாட்டார்களோ? புறம் கூறுவதிலே ஓய மாட்டார்களோ? அனுமானித்து பேசி பேசி உண்மையை போல பேசி இவ்வளவு கண்ணீர் வடிக்க வைக்கிறார்களே, ஓய மாட்டார்களோ என்று நீங்கள் கண்ணீர் வடிக்கும் பொழுது தேவன் உங்கள் வழக்கை தன்னிடம் திருப்புவார். உங்கள் கண்ணீருக்கு பலன் உண்டு, உங்கள் கண்ணீருக்கு பதில் உண்டு. உங்கள் கண்ணீர் வீண் போகாது. உங்கள் கண்ணீரை துடைக்க அந்த தெய்வம் மனு உருவாய் வந்தார். உங்கள் பாடுகளை எல்லாம் அவருக்கு தெரியும். உங்கள் கண்ணீரை துடைப்பார். நீ அழாதே, நீ அழாதே என்று சொல்லி உங்களை அணைத்துக் கொள்ளுவார். எரேமியா மகா பெரிய தீர்க்கதரிசி. அவனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அழாதபடி உன் கண்களை காத்துக்கொள். அவன் தீர்க்கதரிசி, தேவனுடைய சத்தம் கேட்கிறவன். அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தையாயினும் தேவன் கீழே விடுவதில்லை. மகா தீர்க்கதரிசி. அவன் சொல்லிவிட்டு போனாலே அங்கே நடக்கும். ஆனால் அவன் எத்தனை முறை அழுதிருக்கிறான் பாருங்கள். ஆகவேதான் எரேமியாவின் புலம்பல்
என்று சொல்லி புலம்புவதற்கே, கண்ணீர், சோகம், கவலை, வேதனையை சொல்லுவதற்கே ஒரு புஸ்தகம். அவன் மட்டும்தான் புலம்பி புலம்பி அழுத ஒரு புஸ்தகத்துக்கு அதிபதியா இருக்கிறான் பரிசுத்த வேதத்திலே. ஆனால் இன்றைக்கு நாம் என்ன சொல்லுகிறோம்? எரேமியா, oh, he is a great prophet. ஆனால் எத்தனை கண்ணீர் அவனுடைய வாழ்க்கையிலே. அவன் சொல்லுகிறான், நீ ஆண்டவர் அவனை தேற்றும் பொழுது நீ அழாதபடி உன் கண்களை காத்துக்கொள், நீ கண்ணீர் வடிக்காதபடி உன் கண்களை காத்துக்கொள் என்று ஆண்டவர் அவனை தேற்றுகிறார், உங்களையும் தேற்றுகிறார். என் மகனே, என் மகளே, போதும் உன் கண்ணீர். நான் கண்டிருக்கிறேன், நான் அதை பார்த்திருக்கிறேன். நீ செய்தவைகள் எல்லாம் எனக்கு தெரியும். நீ கலங்காதே என்று உங்கள் கண்ணீரை துடைக்கிற தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் கண்ணீரை எல்லாம் துடைப்பார். இந்த பூமியிலும் துடைப்பார். பரம் போகும் பொழுது, எஜமானாய் நிற்கும் பொழுது, ராஜாவாய் இருக்கும் பொழுதும் உங்கள் கண்ணீரை எல்லாம் அவர் துடைப்பார். அவரே ஆண்டவராகிய இயேசு. கலங்காதிருங்கள், கண்ணீர் வடிக்காதிருங்கள். உங்கள் கண்ணீரை எல்லாம் விருத்தியில் சேர்த்தவர் உங்களுக்கு பலன் தருவார். ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டி சுஅலைக்கிறார்.